பையனுக்கு கால் வேணுமா உயிர் வேணுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. கிராக்ஸ் செருப்பு போட்டிருந்தேன். அது தடுக்கி ட்ராக்ல விழுந்துட்டேன். ட்ராக்ல விழுந்தப்போ என் நெஞ்சு வந்துட்டு தண்டவாளத்து மேலே இருந்தது. ட்ரெயின் கிட்ட வரப்போ என்ன ஆச்சுன்னா என்னோட பேக் வந்துட்டு ட்ரெயினில் மாட்டிக்கிச்சு. மாட்டி என்னை உள்ளே இழுத்து போட்டுருச்சு. அதனால தான் என் மேலே உடம்புல ட்ரெயின் ஏறாமல் என் லெக்கில் வந்துட்டு ட்ரெயின் எடுத்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆனால் அதே ட்ரெயினில் தான் என்னை எடுத்து போட்டு அம்பத்தூரில் தான், ஏன்னா இதில் சப்வே ஓவர் பிரிட்ஜ் கிடையாது, என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், இதில் கொண்டு போக முடியாது. அதனால் அதே ட்ரெயினில் வச்சு அம்பத்தூர் போயிட்டு அங்கேருந்து தான் என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனான். அடிப்பட்ட பிறகு உடனே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணது. அதுவே பேஷன் ப்ரொஃபஷன் எல்லாமே அப்படியே ஆகிடுச்சு. சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். நான் வந்துட்டு 100% டிசேபிள்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன், சரி நம்ம இது பண்ணுறதுக்காக, இதை பிரேக் பண்ணுறதுக்காக நம்ம ஏதாச்சும் ஃபிசிக்கலாக இது பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ தான் நெட்டில் சர்ச் பண்ணேன். இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு பாடி பில்டிங் அப்படின்றது தெரிஞ்சுது. அதனால் அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பாடி பில்டிங் கெரியர். பேங்காக் போகிறதா இருந்தது. அந்த காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கோவிட் வந்துருச்சு. கரெக்டாக கோவிட் வந்தப்போ எனக்கும் தனியாக என்ன இது பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், காம்படிஷனுக்குலாம் ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கும் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு இருந்தது. கரெக்டாக மதர்ஸ் டே அன்றைக்கி இதுமாரி ஆச்சு. கரெக்டாக அது இல்லைன்னா நான் நேரம் அந்த காம்படிஷன் போய் வேறு ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே வெயிட் செக் பண்ணுறது 35, 36 போயிட்டேன். ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன். என்னை ஈஸியாக எல்லாருமே தூக்க ஆரம்பிப்பாங்க. வெளியெல்லாம் போகிறப்போ என்னை ஃப்ரெண்ட்ஸே தூக்கிப்பாங்க ஈஸியாக. ரொம்ப லீன் ஆகிட்டேன். நான் லீன் ஆனவுடனே எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உடம்பு ஏற்றணும். ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன். அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. சரி அப்புறம் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கணும், நல்ல ஹெல்த் கான்சியஸ் வந்தது. அப்போ தான் அந்த ஹெல்த் கான்சியஸ் வந்தது. ரெண்டாவது மெயினாக இதுமாரி வீட்டில் பிரேக் டவுன் ஆன உடனே அதுதான் என்ன ஃபிசிக்கலாக ஏதாச்சும் பண்ணணும் இல்லை என்ன ஆனாலும் நம்ம ஏதாச்சும் பெரிய லெவலில் பண்ணணும், இதுதான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான் அப்படின்ற அளவுக்கு போனோம். மெயினாக வந்துட்டு எங்கள் வீட்டுக்காக எங்கள் அம்மா ரொம்ப உடஞ்சிட்டாங்க அந்த டைமில். எங்கள் அம்மா கிட்ட எல்லோரும் வந்துட்டு பையன் நல்லா வருவான், நல்ல வேலை கிடைக்கும், எல்லாமே பண்ணுவான், ஆனால் கூட எப்போவுமே ஒருத்தர் தேவைப்படுவாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாவே அவங்களுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை எங்கள் அம்மாவுக்காக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனாக வருவேன் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி சர்ச் பண்ணி அது பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.